தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, மினிமம் 18, மேக்ஸிமம் 42, எல்லா கேட்டகரிக்கும் சேம் ஒரே ஏஜ் லிமிட் தான். ஸோ யாராக இருந்தாலும் சரி இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது, தேர்வு கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. தேர்வு இல்லாமல் ஒரு அரசு வேலைவாய்ப்பு இது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு லாஸ்ட் டேட் 19 ஜனவரி 2024 சாயந்தரம் 5:45 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது முழுசாக உங்களுக்கு 2 வாரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட பெயர், அதை கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். இரண்டாவது உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவர் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த பேரை மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நாலாவது உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் அந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். ஓகேங்களா? பழைய ஃபோட்டோ ஒட்டிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரிலீஜியன் அண்ட் கேஸ்ட், ஓகேங்களா, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய மதம் மற்றும் உங்களுடைய சாதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் எழுதணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரோ டெலிஃபோன் நம்பரோ ஏதோ ஒன்று என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி, ஓகேங்களா, மின்னஞ்சல் முகவரியை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அதாவது டைப் ரைட்டிங் படிச்சிருக்கேன், இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கேன், இந்த வேலை வாய்ப்புக்கு சம்மந்தமாக என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்தை ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, அங்கே நீங்கள் வேலை செஞ்ச பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை மாதம் எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 இடத்துல வேலை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ன்னு போட்டு மென்ஷன் பண்ணுங்கள், 3ன்னு போட்டு அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். கீழே மறக்காமல் டிக்ளரேஷன், இந்த இடத்துல உங்களோட பேர் என்னங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேட், உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. இந்த இடத்துல டேட் மற்றும் பிளேஸ், உங்கள் ஊர் பேர் என்ன மற்றும் நீங்கள் என்றைக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பணும், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு மொத்தமாக பேக் பண்ணி நீங்கள் அனுப்பணும். தபால் மூலியமாவோ கொரியர்லையோ இல்லை நேரடியாவோ எப்படி வேணாலும் சரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது தான் எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிலேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுசாக 15 நாள் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தேன்னா
இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட்டோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோவர் அண்ட் ஹையர். ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்புக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 42. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கான வயது வரம்பு மேக்ஸிமம் 42 வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். சேலரி பொறுத்த வரைக்கும் 12,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நேரடியாவோ தபால் மூலியமாவோ கொரியரோ ஸ்பீட் போஸ்ட் எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க அறிவிக்கல. டேட்டு பார்த்தீங்கன்னா 5/1/2024 19/1/2024 சாயந்தரம் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பிளாக் லெவல் ஆஃபீஸர் பில்டிங் 2, கலெக்டரேட் கேம்பஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்ஸ்டர், தேனி 625531. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் தான் வேலைவாய்ப்பு. எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலத்துறைக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.